ஸோ குவார்டர் ஃபைனல் நம்பர் 1 பிட்வீன் எம்கே பிரதர்ஸ் vs யுனைடெட் 11. ஸோ யுனைடெட் 11 ஃபாஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஓவர் 8 அண்ட் மேடிகிட்ட இருந்து கோல்டன் பால் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. இப்போ ஆன் சைடில் மேடி இருக்காரு மட்டும் ஃபஸ்ட்டு ஓவர் வந்து பிரவீன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் லெக்கில் திரும்பி கேப்பில் ஹிட் பண்ணியிருக்காரு. ஸோ பால் பவுண்டரி நம்பர் 1 ஃபார் த டீம் கிடச்சிருக்கு இங்கே யுனைடெட் 11க்கு. ஸோ இந்த அடி ஆஃபில் விட்டு ஆடி இருக்காரு. திரும்பி ரன்னிங் ரன் சார் பவுண்டரி போகுமா போயிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரி ஃபார் த டீம் U11. ஷார்ட் பால் அண்ட் இந்த அடி ஸ்ட்ரைட்லேயே ஹிட் பண்ணியிருக்காரு. அண்ட் பவுண்டரி போல ஸ்டாப் ஆயிருக்கு. அவங்க பவுண்டரி நினச்சி நின்னாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக்கு பாபு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. சிங்கிள் அண்ட் இப்போ டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர் கம்ஃபர்டபுளாக. ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் ஹிட் பண்ணியிருக்காரு பாபு இந்த ஆட்டி. ஸோ காற்று அகைன்ஸ்ட் விண்டுன்றனால ட்ராவல் ஆகாது. மீண்டும் ஒரு டபுள் மட்டுமே. ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஸ்ரீநாத் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி லெக்கில் ஹிட் பண்ணியிருக்காரு பாபு கிட்ட இருந்து. அண்ட் இது வரைக்கும் எதுவுமே போகலை. பவுண்டரி போல அண்ட் 3Gயில் தள்ளி விட்டுருக்காங்க. போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி ஸ்ட்ரைட்டில் ஹிட் பண்ணியிருக்காரு அண்ட் பவர் பிளே ஹிட்டு. ஓ ஸ்டாப் பண்ணுவாங்களா பண்ணியிருக்காங்களா இல்லை. அண்ட் பால் பவுண்டரியில் போய் ரீச் ஆகிருக்கு. லோபுல் டாஸ் அண்ட் திரும்பி ஸ்ட்ரைட்டில் ஒரு ஹிட்டு அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் பாபு. ஷார்ட் பால் அண்ட் கேட்ச் த கால் கையில் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் யுனைடெட் 11. நம்பர் 3ல நியூமேன் ஷானா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். இங்கே த்ரோ வந்திருக்கு. ஓ டாட் பால் மட்டுமே. ஸோ மூணாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கேட்ச் த கால் கையில். ஸோ இங்கே மேடி இதோட விக்கெட் விக்கெட்டில் லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 4ல நியூமேன் டேவிட் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் செல்வாகிட்ட இருந்து வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி நல்ல பால் போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி சிங்கிளுமே தான் வெளியே வந்திருக்கு. டாட் பால். இந்த அடி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். டாட் பால். திரும்பி ஒரு சிங்கமே நாட்டிகா டாட்ஸ் போட்டிருக்காரு செல்வா. இங்க ஷார்ட் பேட் கேட்ச் த கால். எடுத்துட்டு விட்டுருக்காங்க. 1+ விக்கெட்டா? எஸ். அண்ட் டேவிட் தன்னோட விக்கெட் இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்காரு. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் அண்ட் லெக்ல ஒரு பெரிய மேக்ஸிமம் நம்பர் 1 அவருக்கு இந்த மேட்ச்ல. ஓ லோபுல்டா தான் வந்தது. பட் உள்ளே வந்திருக்கான். டாட் பால் சிக்னல். ஓ திரும்பி சார் மாதிரி பட் இங்கே இருக்கு அடிக்கணும். அங்கேயும் படல. ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த சைடில் நம்ம 5ல் உள்ள அந்த கோபால் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கீப்பருக்கு வந்திருக்கு. டாட் பால் மட்டுமே. ஓ ஆஃப் கடர் அண்ட் ரொம்ப ஸ்லோவராக போட்டிருக்காங்க. ஒரு வாக்கிங் சிங்கிள் அண்ட் அங்கே டேரக்டட் பாடல. ஸோ லாஸ்ட் பால் 4வது ஓவரில் திரும்பி சாக முயற்சி. ஓ அங்கே அடிக்கணும். அங்கே பேட்ஸ்மேன் ஸ்லோவாக ஓடினாங்க. பிடிச்சி அடிச்சுனா இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே ஒரு ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண செல்வா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஓ வெளியே போன பால் தொட்டு மட்டும் விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ சொல்லாத பால் அண்ட் ஹிட் பண்ணியிருக்காரு கோபால்.
ஸோ ரன்னிங் ரன்ஸ் தான் இல்லை ஓடல ஒரு சிங்கிள் மட்டுமே. கோல் இல்லாட்டி ஒரு பெரிய ஆகிட்டு வந்து மீண்டும் ஒரு மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் அடிக்கிற 2வது மேக்ஸிமம் இது. ஓ இல்லாட்டி ஸ்ட்ரைட்டில் பேட்டில் இருந்து ஒரு நல்ல சவுண்டு. நம்பர் 3 பால் 2 அடிச்சிருக்காரு. ஓ நிகன் பால் பின்னாடி ட்ராவல் ஆயிருக்கு. ஓ இங்கே ஹிட் விக்கெட் போல அண்ட் விக்கெட் நம்பர் 4 லூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 6ல் நியூமேன் சீக்கு வந்திருக்காரு. அவருக்கான பால் ஸ்விட்ச் அண்ட் பால் எங்கே லேண்ட் ஆகிருக்கு. 2G பின்னாடி போய் லேண்ட் ஆகிருக்கு. ஸோ 6வது ஒரு கண்டிப்பாக பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஹைட் ஏரியா இருக்கு. டிஸ்டன்ஸ் போல கோபால் கிட்டே இருந்து ஓ கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ்ன்னு தெரில. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஆஃப் கலர் இந்த ஆடி திரும்ப போட்டு டாட் பால். இந்த ஆடி வெயிட் பண்ணினே என்ன அடிச்சிருக்காரு. போல அந்த எண்ணில் விக்கெட் நம்பர் 5 லூஸ் பண்ணுறாங்க. டீம் யுனைடெட் லான்ஸ் யூலான்ஸ்க்காக நியூமன் சந்துரு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஓ ஆஃப் ஷாட்டு. ஓ எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஷார்ட் பால் திரும்பி லெக்ல அடிச்சிருக்காங்க. கேட்ச் எடுத்த கால் பட் கேட்ச் எடுக்க முடியல. அதுல அந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஓ லெக்ல வர விட்டு அடிச்சிருக்காரு. அந்த கேட்ச் எடுத்த கால் ஓ கையில் பட்டு நின்ன மாதிரி தான் இருந்தது. பிடிச்சிருந்தா கரெக்டாக கண்டென்ட்டாக இருந்திருக்கோம். முடியல. ஒரு டபுள் மட்டுமே. லாஸ்ட் ஓவர் கண்டிப்பான பிரவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் சரியான கனெக்ஷன் இல்லை அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் கடை அண்ட் டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஓ அது சைடில் இப்போ தான் ஃபீல்டர் நகர்த்துறாங்க. கரெக்டாக அவர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ திரும்பி ஒரு ஆஃப் ஷாட்டு. ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. ஓ கடர் அண்ட் சைடில் ஹிட் பண்ணியிருக்காரு. அண்ட் கையில் விக்கெட். கோபால் தன்னோட விக்கெட் இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் பால் நியூமேன் சாண்டி வந்திருக்காரு. ஓ கொய்கார் அண்ட் உள்ளே வந்திருக்கு. டாட் பாலில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட வரணும். ஓ இல்லை அண்ட் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் பால் வெல் லெஃப்ட் அண்ட் ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் கோல்டன் பால் ரைட் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போல கையில் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். இங்கே நம்பர் 3ல் நியூமேன் மணி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கேட்ச் இந்த கால். ஓ இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சென்ட்ரா ப்ளே பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு சிங்கிள் மட்டுமே. போன பால் ஒரு வைடு இருந்தது. திரும்பி ஒரு சுவிட்சிட்டு நிகான் பால். ஓ ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் டார்கெட் பாட்ல அடுத்த ஒரு க்ளோஸ் கால். டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் நல்ல பால். சுவிட்சிருக்காத பால். ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ திரும்பி சுவிட்ச் பாடி ஏஜென்ட் பால். ஓ ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் இருக்கும். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கோபால் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் அண்ட் காலையே பட்டிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்டவுன் அண்ட் ஒரு பெரிய ஹிட்டுக்கான முயற்சி. பால் கையில் அண்ட் விக்கெட். ஒன்லி ஹோப் மணி தான் ஒரு விக்கெட் இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 4ல் நியூமேன் சுந்தர் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்லோட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் 2 பவுண்டரியாக போயிருக்கு. ஸோ போன பால் வந்து ஒரு வைடு இருந்தது. சிங்கல்மே சேர்ந்து அடி விளையாண்டுருக்கு. டாட் பால்
ஸ்லோயர் இந்த ஆட்டி ஃபீல்டர் தனியாக ஓடி இருக்காங்க. அண்ட் பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டிங்க ஃபுல்லாக மிஸ்கம்யூனிகேஷன். அண்ட் 3வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். அது லெக்கில் ஒரு ஹிட்டு. ஓடி தான் எடுக்கணும். டபுள் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். 3வது ஓவர் கண்டினியூ பண்ண அஸ்வின் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் மேட்ச் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டாஸ் அண்ட் ஹிட் பண்ணியிருக்காங்க. பட் கனெக்ஷன் மாதிரி தெரியல. அண்ட் கையில் விக்கெட் நம்பர் 4 லூஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். நம்பர் 6ல் நியூமன் ரித்திக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். அதான் பாலுங்க குயிக்காக உள்ள வந்திருக்கு. டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் மேலே பட்டிருக்கு. மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கு. குயிக்கர் அண்ட் உள்ளே வந்திருக்கு. பட் கீப்பர் தவற விட்டுருக்காங்க. பைக்கில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ 3வது ஓவரோட லாஸ்ட் பால் அஸ்வின் ஷார்ட் பால் அண்ட் வெளியே. மரம் பட்டு அந்த சைடு டிவைட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே இதில் ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண சாண்டி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபார்வர்ட் இருக்காங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால் மட்டுமே. சிங்கிள் மேட்ச் அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. முயற்சி ஏறி இருக்கு. அண்ட் கையில் விக்கெட் 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். நம்பர் 7ல் நியூமேன் பிரவீன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு. எடுத்து அடிச்சு டாட் பால் மட்டுமே. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி சுவிட்ச் அண்ட் ஏதோ சவுண்டு கேட்டுது. அண்ட் பேட்ஸ்மேனே டீசென்ட் வாக் போயிருக்காங்க. நல்ல ஒரு கேம் ஸ்பிரிட்டு. அண்ட் 6th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக நியூமேன் கார்த்திக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஏதோ சவுண்டு கேட்டது மீண்டும். பட் இன்னாட்டி ஓவர் சிக்னல் கிடச்சிருக்கு. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண ஹரீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிக்கன் கேட்சா இல்லை டாட் பால் மட்டுமே. வெளியே அந்த பால் ஸ்ட்ரைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல கேட்ச். நம்பர் 9 பொசிஷனில் நியூமேன் எபி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஏஜென்ட் பால் பின்னாடி போயிருக்கு. அண்ட் ஜீவான் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் மேலே போட்டிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க டீம் நியூ லெவன்ஸுக்கு. இதாட்டி ஒரு பெரிய ஹிட் எபி கிட்டே இருந்து. அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் எபி கிடச்சிருக்கு. இதாட்டி சுவிட்ச் அண்ட் தவற விட்டுருக்காங்க. டாட் பால் மட்டுமே. ஸோ 6வது ஓவர் கண்டினியூ பண்ண சாண்டி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு கிளாசி ஹிட். பட் கையில் விழுந்திருக்கு. கார்த்திக் தன்னோட விக்கெட் இந்த இடத்துல லூஸ் பண்ணியிருக்காரு. 8வது விக்கெட்டா. சுவிட்ச் அண்ட் மேலே போட்டு டாட் பால். ஆன் சைடில் நியூமேன் செல்வா நம்பர் 10ல். நெக்ஸ்ட் பால் திரும்பி டிஃபென்ஸ் மட்டுமே. டாட் பால். ஸ்லோயர் ஃபுல் டாஸ். நாங்கள் ஃபீல்டர் இல்லை. பால் பவுண்டரிஸ் எதுவுமே போகல. ஃபீல்டர் தட்டி விட்டுருக்காங்களா? இது வரைக்கும் எதுவுமே போகல. ஒரு டபுள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பாலு நிகன் பால் இங்கே தான் இருக்குது. டாட் பால் மட்டும். ஸோ இதுதான் லாஸ்ட் பாலு. சுவிட்ச் அண்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஹரீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஹிட் அண்ட் அது நம்ம போட்டு டிவைட் ஆகிருக்கு. பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மேட்ச் அண்ட் கிரவுண்ட்ல வந்திருக்கு. டாட் பால். நிகன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. டாட் பால் மட்டுமே.
ஸ்டெப் டவுன் திரும்பி ஹிட் பண்ணியிருக்காங்க. பட் கனெக்ட் ஆகலை. ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. ஓ சென்ட்ரலாக திரும்பி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ மேட்சோட லாஸ்ட் பால். திரும்பி சாகாங்க மேட்ச்சு. வெயிட் வந்து இதோட டீம் யுனைடெட் 11 இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று ஃபஸ்ட்டு டீமாக செமிக்குள்ளே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் MK Brothers.